நல்ல வேலைமா நீ வந்த. நீ மட்டும் வரலனா உன்னை பத்தி பேசி பேசி உன் புருஷன் புலம்பி தள்ளியிருப்பாரு. எந்த ஒரு புருஷனும் பொண்டாட்டிய இவ்ளோ நேசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீ ரொம்ப கொடுத்து வச்சவமா. உன் மேல உன் புருஷனுக்கு கொல்ல பிரியம். சின்னையா, சமைச்சதெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரம் சாப்பிட்டுருங்க. சரிக்கா. அப்போ நான் போன்ல பேசும்போது கார்ல வந்து இறங்குனது நானே தான். நான் லூஸ் மாதிரி இருந்திருக்கேன் இல்ல? அப்படிதானே? நீ என்ன லூஸ் ஆக்கிட்ட? யாரு? நீங்க ஆல்ரெடி லூஸ் தானே. இதத்தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. சாப்பாடு சாப்பிடுமே வந்துடுறேன். லூசு பெண்ணே லூசு. எஸ், யாரு லூசுங்க? லூசு புருஷனுக்கேத்த லூசு பொண்டாட்டி. ஐஷு, என்ன சாப்பிட்ற? உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க மாமா. இல்ல, உனக்கு பிடிச்சத நீ தான் ஆர்டர் பண்ண. சாரி மாமா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட இவ்ளோ அன்பா நடந்துக்கிறீங்க. இத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு மாமா. அன்னைக்கு ஏதோ வேகத்துல நான் அப்படி சொல்லிட்டேன் மாமா. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியுது. அன்னைக்கு நீ ஏன் அப்படி சொன்னங்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆக்சுவலி நான் உங்கள் அப்பா கிட்ட நீ என்னை லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற இதெல்லாம் சொல்லியிருக்க கூடாது. நான் அன்னைக்கு அப்படி சொன்னதுனால தானே நீ ஒரு மாதிரி பேனிக் ஆயிட்ட. அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லி நீ யோசிக்காம சொல்லியிருப்ப. பட் நீ அவசரத்துல சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்குது பாத்தியா? இல்ல மாமா, அது இட்ஸ் ஓகே. நான் தப்பு பண்ணேன்னு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லலாம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா தேவியத்தை நான் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி நம்புறாங்க. என் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இன்னைக்கு நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கு காரணம். ஐஷு, come on, have it. என்ன யோசிச்சுட்டு இருக்க? come on, have it.
வாவ், வாசனை ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. கடல்ல உள்ள அத்தனை ஐட்டம்ஸும் நமக்காக இப்ப டேபிள்ல வெயிட்டிங். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண கூடாது, சீக்கிரம் சாப்பிடலாம். வா உட்கார். இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சர்வ் பண்றேன். நீ சர்வ் பண்றியா? ஆ, ம். எப்பவுமே நீ சாப்பிட்ட மிச்சத்தை தானே எனக்கு கொடுப்ப. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உண்மையிலேயே இதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். நான் உங்க கூட 10 நாள் தான் இருப்பேன் பார்த்தி. இந்த 10 நாளும் உங்களை நல்லபடியா சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஹலோ, ஆ? என்ன அதுக்குள்ள ட்ரீம்க்கு போயிட்டியா? இல்ல. சாப்பாடை பத்தி சொன்னா மட்டும் போதாதுமா, எடுத்தும் வைக்கணும். ஆ, நீ ஏன் நிக்கிற? இந்த சாப்பிடு. இல்ல இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஆ? இன்னைக்கு தான் ஒரு பொண்டாட்டியா லட்சணமா நடந்திருக்க. காவியா, ஒரு உண்மையை சொல்லிட்டா, ம், ஆ. நீ வருவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. உண்மையா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என்ன காவி அது? மீன் முள்ளு குத்துனா உடனே அப்படி பண்ணா சரியாயிடும் சொல்லுவாங்க. அதான். நீங்க சாப்பிடுங்க. கை வாஷ் பண்ணிட்டு தானே? ஆ, காவியா, ஆ. நீ உட்காரு, நான் பரிமாறுறேன். உட்கார். தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே நானே நானே. மாமா. ம், நல்லா இருக்கா? மாமா. ம், வேணாம், வேற சாய்ஸ் போ ஐஷு. இட் லுக்ஸ் நைஸ். இதை பேக் பண்ணுங்க. வெயிட் சிஸ்டர், இங்க பாருங்க, அந்த டார்க் ப்ளூ எடுங்க. அண்ட் திஸ் ஒன் டூ. தேங்க்ஸ் மாமா. இட்ஸ் ஓகே. அதை பில் பண்ணிடலாமா? ம். ஐஷு, இந்த டிசைன் நல்லா இருக்கு, நீ ட்ரை பண்ணி பாரு.
நைஸ். ஐஷு, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற எதுவும் வேண்டாம் மாமா. ஏய் ஏய் ஐஷு, என்னாச்சு? ஏன் அழுற? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. கமான் ஐஷு, இங்க பார், நீ எப்பவுமே எனக்கு சின்ன பொண்ணு தான். நான் உன்னை அப்படிதான் பார்க்குறேன். எல்லாரும் முன்னாடியும் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு நீ சொல்லும்போது கூட நான் ஆக்சுவலி உன்னை வெறுக்கல. ஏன்னா நீ ஒரு சின்ன பொண்ணு, எதையும் புரிஞ்சுக்கிற பக்குவம் உனக்கு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன குழந்தை நம்மளை எட்டி உதைச்சா நம்ம அது மேலே கோவப்பட மாட்டோம்ல? அது மாதிரி தான். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா. சொல்லுங்க மாமா, ஹைதராபாத்ல இருக்கிற ஐஏஎஸ் அகாடமியில ஒரு 1 வீக் செமினார் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா? எந்த ஊருக்கு போறதா சொன்ன? ஹைதராபாத். பார்த்தியும் ஹைதராபாத்ல தானே இருக்கா? ஹைதராபாத்ல எங்க தங்க போறேன்? என் ஃப்ரெண்டோட ரூம்ல தான். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோ. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது அத்தை. நான் ஹைதராபாத்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தியை விட்டு நிரந்தரமா போயிடுறேன். பார்த்தி ஹைதராபாத்துக்கு வேலை விஷயமா போயிருக்கான். ஆனா காவியா பின்னாடியே செமினார் இருக்குன்னு போயிருக்காளே. ஒருவேளை பார்த்திய பார்க்கறதுக்காக தான் போயிருப்பாளோ? பார்த்திக், என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? உன்னை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டு போறேன். வண்டியில இரு. வா. பார்த்தி, எங்க கூட்டிட்டு போறீங்க? வாயேன். அந்த இடம் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். எங்க? கண்டிப்பா உனக்கு பிடிக்கும் காவியா. வா, உனக்காக ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அப்படியா? பரிசல்ல போறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. 2 பேரும் பரிசல்ல போலாமா? வா போலாம். உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? என்ன எப்படி கேட்ட? நாங்களாம் ஃப்ளைட்டே ஓட்டுவோம். பரிசெல்லாம் போய் ஜஸ்ட் சப்ப மேட்டர். நீ உட்கார், நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் பார்த்திக்கு ஃபோன் பண்ணி காவியா வந்திருக்காளான்னு கேட்கலாம்.
not reachable. Please try again later. அவனுக்கு ஃபோன் போக மாட்டேங்குதே. காவியா கடிச்சு அவ எங்க இருக்கான்னு கேட்போம். அத்தை தான் கால் பண்றாங்க. அம்மாவா குடு. அம்மா எப்படி இருக்கீங்க? போன் கொடுங்க. எதுக்கு போன கட் பண்ண? லூசு லூசு. நான் உங்க கூட வரதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் உங்களை பார்க்க வரதே அத்தை கிட்ட சொல்லல. நீங்க பாட்டுக்கு போனை புடுங்கி பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ இது முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. ஐயோ போச்சு. அத்தைக்கு நேரம் கண்டிப்பா சந்தேகம் வந்திருக்கும். பாருங்க அவங்க தான் மறுபடியும் கால் பண்றாங்க. நீங்க என் கூட இருக்கிறது தெரிஞ்சதுன்னா உங்க கூட தான் வந்திருக்கேன்னு தப்பா நினைப்பாங்க. புருஷன் கூட பொண்டாட்டி இல்லைன்னா தான் தப்பு. இருந்தா ஒன்றும் தப்பு இல்லையா? இல்ல இல்ல தயவு செஞ்சு நான் உங்க கூட தான் வந்திருக்கேன்னு அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஹலோ சொல்லுங்க அத்தை. இதுக்கு முன்னாடி போன்ல பேசினது யாரு? அது வந்து நான் பேசல அத்தை. செக்யூரிட்டி பேசினாரு. செக்யூரிட்டியா? உன் போன் எப்படி செக்யூரிட்டி கிட்ட போச்சு? இல்லத்த, கிளாஸ்ல இருக்கும்போது போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, அதனால வெளியே செக்யூரிட்டி கிட்ட கொடுத்தேன். ஏன் அத்தை திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? சும்மா தான் கால் பண்ண. சரி, இப்ப நீ கிளாஸ்லயா இருக்க? ஆமா அத்தை. சரி, அப்படியே வீடியோ கால் வா. ஏன் அத்தை வீடியோ கால் பண்றேன்னு சொல்றீங்க? எனக்கு உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கணும்னு இருக்கு. கிளாஸ் ரூம்ல சிக்னல் ரொம்ப வீக்கா இருக்கும். நான் ரூம்க்கு வந்துட்டு கால் பண்றேன். நீங்க பண்ண வேலைனால இப்போ வீடியோ கால் வர சொல்றாங்க. ஏய், நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற? என் கூட தான் இருக்கேன்னு தைரியமா சொல்லு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் தானே. அம்மா கோயில் கோயிலா ஏறி ஏறி வேண்டுறாங்க. இப்ப நீ என் கூட இருக்கேன்னு தெரிஞ்சா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுறன்னு தெரியல. நாம சேர்ந்து வாழணும்னு அத்தை நினைச்சது உண்மைதான். ஆனா இப்போ பிரிஞ்சு போகல சொல்றாங்க. பார்த்தி, நான் கொஞ்ச நேரம் பரிசல் ஓட்டுட்டா? அப்பாடியோ, எங்க கேட்க மாட்டேன்னு பயந்துட்டேன். கையெல்லாம் வலிக்குது. போட்டு